காஞ்சிபுரத்தில் 123 ஆண்டுகள் பழமையான நீதிமன்றத்தை பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்ட உயர்நீதிமன்ற நீதிபதி அனிதா சுமந்த் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதில் உயர்நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணன்சாமி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பங்கேற்பு. காஞ்சிபுரத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் 1901 ஆண்டு முதல் செயல்பட்டு வந்த முதன்மை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க வழக்குகள் தீர்வு கண்டு மக்கள் மனதில் நின்ற ஒரு நீதிமன்றமாக செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் பழமையான நீதிமன்றம் சிதலமடைந்த கட்டிடம் பயன்படுத்தாத சூழ்நிலையில் இருந்த நிலையில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நீதிமன்றத்தை பழமை மாறாமல் அதே பொலிவுடன் சீரமைக்க வேண்டும் என வழக்கறிஞர் கோரிக்கை வைத்தது பெயரில் மீண்டும் புதுப்பித்தனர். இந்நிலையில் 123 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தோற்றத்தின்படியே புதிய தொழில்நுட்பத்துடன் ஆங்காங்கே தேவையான வசதிகளை செய்து கட்டி முடிக்கப்பட்டது. இந்நிலையில் 123 ஆண்டுகள் பழமையான நீதிமன்றம் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்ட மாவட்ட முதன்மை மற்றும் அமர்வு நீதிமன்றத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அனிதா சுமந்த் ரிப்பன் வெட்டி பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. இந்நிகழ்வில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணசாமி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி, மாவட்ட அரசு வழக்கறிஞர் கார்த்திகேயன், சத்தியமூர்த்தி கலந்து கொண்டனர். மேலும் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திறப்பு விழா நடைபெற்று முதன்மை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றம் செம்மல் இருக்கையில் அமர்ந்து வழக்கு பணியை தொடர்ந்தார்.
ஏன் சொல்லி நேரத்துக்கு நேரடியாக நாங்கள் செயல்பாட்டில் செஞ்சு காணும் உறுதியோடு இந்த நிகழ்வில் அதற்கும் மேலாக நமது சட்டத்துறை அமைச்சர், நமது சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் கேட்கும் போதெல்லாம் எங்களுடன் ஓடோடி வந்து சட்டத்துறை அமைச்சர் சந்திக்கிறது முன்னெல்லாம் ஒரு வாழ்க்கை பெரிய விஷயமாக இருந்தது. நமது சங்க உறுப்பினரும் நமது நம்மளுடைய தலைமை நீதிபதியை நாங்கள் சென்று சந்திக்கும் போது எங்களிடத்தில் அரசாணை இல்லை. ஆனால் சட்டத்துறை அமைச்சரை சந்தித்த அடுத்த 2 நிமிடத்தில் அதில் வந்து முழு ஒத்துழைப்பு நல்கினாங்க. அதற்கும் மேலாக நமது முதன்மை மாவட்ட நீதிபதிகளுக்கும் எங்களுடைய அனைத்து வழக்குகளின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவ்வளவு விரைவாக செயல்பாடுகளை செய்வதற்கு முதல் காரணம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு The days of being a capital from centuries ago to various kingdoms, the Pallavas, the Cholas, the medieval Cholas as well as the later Cholas, the Pandyas, the Mughals, the British, and now it is ruled by the people. Ensuring that when I talk about ruling here, I am talking in the context of the courts, to ensure that responsibility is met, which means that it is a pearl, it is a gem, it is a foremost among the towns in the world. But it's not important, it is not sufficient that we merely rest on our Chengalpet is a model district to try and implement the system of seamless dispensation of MCOP compensation to deal with those cases. Very briefly, what we intend to do is to network all the stakeholders in this. The courts, where you will have a nodal officer, the police, which is already very well networked, and when they come to the case records, the hospitals, which is the challenge, because you have got some judge, as the case may be, and the matter can be taken forward and completed within 6 months
for the victims of the family. He was talking about the importance of the Constitution. If we are looking at the